வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடே எதிர்பார்த்த இவனையெல்லாம் சும்மா விடக்கூடாது, இவனையெல்லாம் நடு ரோட்டில் நிற்க வச்சு சுடணும், இவனுக்கெல்லாம் அரபு நாட்டு தண்டனை தான் கொடுக்கப்படணும், இவனையெல்லாம் ஒரு மனுஷனாவே ஆண்மகனாவே சுத்த விடக்கூடாது, எந்த அங்கம் இவனுக்கு இந்த ஒரு வெறியை கொடுக்குதோ, இந்த தப்பை செய்ய தூண்டுதோ அதை பறித்து நாக்கி போடணும், இல்லை காக்காக்கு போடணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு மக்களும் ஒரு கொதிப்படைந்த வழக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கு. அதாவது ஒரு முடிவை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேரத்தை சமூக வலைத்தளங்களில் இதை பற்றிய செய்தி பரவிச்சு நாளைக்கு, அதாவது நேற்று என்னமா போட்டிருந்தாங்கன்னா, நாளைக்கு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை, அதாவது ஒரு கல்லூரி மாணவிக்கு ஒரு பிரியாணி கடைக்காரனால், திமுகவை சேர்ந்த திமுக பிரமுகரான பிரியாணி கடைக்காரனால ஒரு திருட்டு பயலால நேர்ந்த அவலம், அதை பற்றின வழக்கு வரப்போகுது. கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடுச்சு, இறுதி தீர்ப்பை எட்ட போகுது, அவன் கண்டிப்பாக ஆயுள் தண்டனை பெற போகிறான் அப்படிங்கிற மாதிரி செய்தி பரவிச்சு. அதனால எல்லாருமே அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இன்றைக்கு இது என்னவா முடியும் அப்படின்னு கொஞ்சம் ஆவலோட பார்த்துருப்போம். இன்றைக்கு தீர்ப்பாக சொல்லப்படலை, என்ன தண்டனை அப்படிங்கிற இறுதி தீர்ப்பு கொடுக்கப்படலை. அது ஜூன் 2ஆம் தேதிக்கு சொல்ல போகிறதா நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு இன்றைய தகவல் படி நீதிமன்றம் என்ன முடிவுரை எழுதியிருக்குன்னா, ஆமாம், இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற இந்த கயவாளி தான் குற்றவாளி, இவன் தண்டனைக்குரியவன் தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கு. நமக்கு என்னன்னா, அவன் குற்றவாளி தண்டனைக்குரியவன் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டதோ இல்லை அவனுக்கு தண்டனை கொடுக்க போகிறது மட்டும் இல்லை நம்முடைய கோரிக்கை இந்த கயவாளி பின்னால் இருக்கும் அந்த திமுக சார் யாரு, அவரையும் விடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இந்த குற்றத்தில் இவன் இந்த ஞானசேகரன் தான் இந்த குற்றத்தை செய்தவன் அப்படின்னாலும், இவன் அந்த கல்லூரி மாணவியை துன்புறுத்தும் போது, அதாவது இரவு 8 மணி அளவில் ஆண் நண்பரோடு பேசி கொண்டிருந்த இந்த மாணவியை வீடியோ எடுத்து ஒரு சொல்ல முடியாத ஒரு பாலியல் வன்கொடுமையை அரங்கேற்றும் போது அவன் கூறியதாக அந்த மாணவி சொல்லியது என்னன்னா, என்னோட மட்டும் இல்லை, நான் ஒரு சாருக்கிட்ட உன்னை அழைத்து செல்வேன், இல்லை ஒரு சாருக்கும் நீ ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறத சொன்ன மாதிரியும், அந்த டைம்ல கைபேசியில அந்த சார் வந்த மாதிரியும் அந்த பெண் சொல்லுறாங்க. ஆனால் ஆரம்பத்தொட்டே என்ன மறுக்கப்பட்டு வந்ததுன்னா, அதாவது இந்த சம்பவம் வெளியில் அந்த பெண் கல்லூரி மாணவி தைரியமாய், கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பெண், என்னுடைய சொந்த மாவட்டத்தை சேர்ந்த பெண் அப்படிங்கும்போது அந்த பெண்ணுடைய தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதில் பெரும்பாலும் கன்னியாகுமரி பெண்கள் கொஞ்சம் தைரியமானவங்கன்னு சொல்ல கேட்டிருக்கேன். அதனால கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது. அதாவது பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஓடி ஒழியாமல், பாதிக்கப்பட்டுட்டோம்னு தன்னைத்தானே குறுக்கிக்காமல், பாதிக்கப்பட்டுட்டோம், பெற்றோர்கள் நம்மளை என்னவா இனிமேல் வசப்பாடுவாங்க, இனிமேல் நம்மளை நம்முடைய எதிர்காலம் என்னவாகும், நம்ம பரபரன்னு பேசப்படுவோமே, நமக்கு இதனால் ரோட்டில் நடக்க முடியாதுன்னு தயங்குகின்ற பெண்கள் மத்தியில் என்னை போல் இன்னொருத்தி பாதிக்கப்படக்கூடாதுன்னு தைரியமாக இன்னைக்கு வரைக்கும் பிறல் சாட்சியாக மாறாமல் நிற்கின்ற அந்த கல்லூரி மாணவிக்கு நம்ம பெரிய பாராட்டுகளை கூறி தான் ஆகணும். இதை அநேக பெண்கள் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கணும். அதாவது பாதிக்கப்பட்ட நாம வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நமக்கு கொடுமை இழைத்தவன் தான் அதை பற்றி வெக்கப்படணும், அசிங்கப்படணும், தண்டனை பெறணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணுங்கிறதையும் இதில் நான் சொல்லிக்கிறேன். அப்போ அந்த பெண் கொடுத்த அந்த கூற்றுப்படி, அந்த வழக்கில் பெண் கூறிய அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்த்தா, இந்த பிரியாணி கடைக்காரன் மட்டும் இல்லை இதில் சம்மந்தப்பட்டிருப்பான், இவனுக்கு இதுவே தான் வேலையாக இருக்குது, ஏற்கனவே இன்னொரு பெண்ணை இதே மாதிரி பண்ணதாகவும் தகவல் சொல்லப்படுது. அப்போ இவனுக்கு இதுதான் வேலை, இவன் என்ன பண்ணுறான், ஒன்று இவன் அனுபவிக்கிறான், இல்லைன்னா இவனுக்கு தெரிந்த ஏதோ ஒரு முக்கிய பிரமுகர்களுக்கு விருந்தாவும் அளிக்கிறான் அப்படிங்கிறது கொஞ்சம் அதுலேருந்து நமக்கு தெரியுது. அப்போ எல்லாருடைய கூப்பாடு அல்லது குரல், எல்லாரோட ஆக்ரோஷ குரல் எப்படி இருந்துச்சுன்னா, இவனையும் நீங்கள் தண்டனைக்குரியவனாக்கணும், அதே நேரத்தில் இவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சார் யாருங்கிற உண்மையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு எதிர்கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சி வரைக்கும், எதிர்கட்சி எடப்பாடி அவர்களும் பயங்கரமாக குதிச்சார். என்னவோ அவர் அரசாட்சியில் அப்படியே பெண்கள் நடுராத்திரி 12 மணிக்கு நடுரோட்டில் பாதுகாப்பாக போயிட்டு வந்த மாதிரி, ஏன்னா பொள்ளாச்சி சம்பவமே போதும், அவர் ஆட்சியில் பெண்கள் எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் வாழ்ந்த மாதிரி அவர் பயங்கரமாக ஆக்ரோஷமானார். இப்படி ஒவ்வொருத்தரும் இதுக்காக கூக்குரல் கொடுத்தாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் கிடைக்கின்ற தளங்கள்லாம், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர்களும் சரி, அது சம்பந்தப்பட்டவர்களும் சரி, கிடைக்கின்ற இடங்கள்லாம் இதை பற்றி பேசினாங்க. அப்போ இப்படி பேசும் பொருளான இந்த வழக்கிலிருந்து இனிமேல் தப்பிக்க முடியாது அப்படிங்கும்போது திமுக பம்முது, சமூக வலைத்தளங்கள் மூலமாக இவன் யாரு, யாரோட பின்னணியிலிருந்து இதை செய்கிறான், எந்த தைரியத்தில் இந்த நாய் இவ்வளோ பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் புட்டு வச்சுட்டாங்க எல்லாருமா. அதோட சேர்த்து என்ன ஆச்சுன்னா, இவன் பெரிய பணக்கார வர்க்கங்கள் பயன்படுத்துகின்ற காரில் போய் தனியாக இருக்கிற பங்களாக்கள், இல்லைன்னா யாரும் இல்லாத பங்களாக்களில் போய் நகைகள் திருடுற ஒரு பழக்கத்தையும் வச்சுருந்தான். அதுவே அவனுக்கு ஒரு 20 வழக்குக்கு மேலே அவன் மேலே இருக்குது அப்படிங்கிறதும் இந்த வழக்கில் வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. பாருங்களேன், ஒரு திமுக பிரமுகர் 20 வழக்குகள் கொண்ட திருடனாக இருக்கான். அது
வெளியிலேயே தெரிய விடாம ஒரு திமுக மறைச்சிருக்கு. ஒரு திமுக ஆட்சி மறைக்குதுன்னா பார்த்துக்கிடுங்க. ஏன் ஏன் திமுக ஆட்சின்னு சொல்றேன்னா, அவங்களுடைய ஏவல் துறை தான் அந்த காவல்துறை. அதனால காவல்துறை மறைக்குதுன்னா, அது திமுகவ தான் சாரும். அப்போ மறைக்குது. இந்த பெண் மட்டும் இத வந்து வெளியில சொல்லலான்னா, இன்னைக்கு அவன் ஒரு நல்லவன். திமுகவுல இருக்க ஒரு மனித புனிதன் அந்த அந்த லிஸ்ட்ல அவன் வந்திருப்பான். அப்ப இந்த பெண் மூலமாக இவனுடைய முந்தைய திருட்டுத்தனங்களும் தெரிய ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட இந்த கயவாளி பின்னாடி இருக்கிற சாரும் வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு ஆக்ரோஷமான கருத்தா இருந்தது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த வழக்குல சாரை கண்டே பிடிக்க முடியல. இதுல திமுக வந்து எந்த ஒரு வேலையுமே செய்யலை இந்த வழக்குல அப்படின்னு தான் சொல்லணும். அவனை வேணா கட்சியில இருந்து நீக்கியிருப்பாங்களே ஒழிய அவனை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு வேலைகள் செஞ்சாங்க. ஏன்னா இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுமே இந்த பெண் போய் இது புகார் கொடுத்த உடனேயே இவனை காவல்துறை அழைத்து வந்து பத்திரமா அவன்கிட்ட விசாரிச்சு அவன்கிட்ட அவனுக்கிட்ட இருந்தே எல்லாத்தையும் கேட்டு அது எந்த லாபத்துக்காகன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிட்டாதான் அவன்கிட்ட இருந்தும் இந்த பிச்சைக்காரங்க வந்து பணம் வாங்க முடியும். ஏன்னா பாவம் சம்பளமே இல்லாமல் மக்கள் சேவை ஆற்றுறாங்க இல்லையா அவங்களுக்கு. அதனால கண்டிப்பாக இது மாதிரி குற்றவாளிகளோட லஞ்சத்தில் தான் அவங்களோட வயிற்று பிழைப்பே நடக்குது, குடும்பமே ஓடும். அதனால இவங்க அதெல்லாம் கரெக்டாக ஆவணப்படுத்தி அவன்கிட்ட வாங்கிட்டு அவன் வாயாலே எல்லா உண்மையும் வாங்கிக்கிட்டு அவனை கனகச்சிதமாக திமுக பிரமுகர் புள்ளி அப்படின்னு தெரிஞ்ச உடனே, ஏன்னா இந்த இவனுக்கு பின்னால் இருக்க சாரோட மதிப்பு மரியாதை எல்லாம் தெரிஞ்சனால இவனை என்ன செஞ்சுட்டாங்கன்னா வெளியில விட்டுட்டு முதல் வேலையை அவன் கைபேசியில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள், அவன் வீட்டில் கணினிகளில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாத்தையும் அழிக்க வச்சு அழக உதவிட்டாங்க. இதே தான் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கிலையும் காவல்துறை பண்ணிச்சு. அப்படியே குற்றவாளிகளுக்கு சாதகமா முழு ஆதாரங்களை அளிக்க, அதாவது ரோட்ல இருந்து அந்த ஆஸ்பத்திரி அதாவது மருத்துவமனை செல்லும் வழியில உள்ள எல்லா ரோட்ல இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி கேமரா ஆதாரத்தை அழிச்சுது. அந்த பள்ளிக்கூடத்துல 120க்கும் மேல சிசிடிவி கேமரா பொருத்தி இருந்துச்சான், அந்த ஆதாரங்களை அழிச்சுது. அந்த ஆதாரங்களை தோண்டி எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்கூலே அழிச்சுது. இப்படி அதாவது அந்த பள்ளிக்கூடத்தையே எரிச்சு அழிச்சுது. இந்த மாதிரி கணக்கச்சிதமா பார்த்தீங்கன்னா எந்த ஆதாரமும் எங்கெல்லாம் ஆதாரங்கள் கொட்டி கிடக்கும் அதை கறிக்கட்டையே ஆக்கிடுச்சு அந்த பள்ளிக்கூட சம்பவத்தில். இது எல்லாமே மாஸ்டர் பிளான், மாஸ்டர் மூளை யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதே தான் இங்கேயும் இந்த திமுக காவல்துறை செஞ்சிச்சு. ஆனாலும் அந்த பெண் விடாப்பிடியாக அதை நிலையா நின்று அது வெளியில வந்து சமூக ஊடகங்கள் எல்லாம் பரவுனதுனால ஒன்றும் வேற வழியே இல்லாமல் திமுக வந்து தன்னுடைய கட்சியிலிருந்து எடுத்தது. வழக்கு எதுவும் தன்னுடைய அரசு வழக்கறிஞர்களை வச்சு வழக்கு பதிச்சு தண்டனைக்கு கொண்டு போனோம்லாம் திமுக எந்த முயற்சியும் எடுக்கல. இதை பார்த்துட்டு நீதிமன்றம் தான் இந்த அக்கப்போரெல்லாம் தாங்க முடியாது அப்படின்ட்டு அந்த நீதிமன்றத்தில் உள்ள இந்த ஒரு நல்ல நீதிபதி என்ன பண்ணாருன்னா சுயமோட்டால அதாவது தாமாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து இதை விசாரிக்கிறதுக்குன்னு சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் 3 பெண் அதிகாரிகளை நியமிச்சு இன்னைக்கு வந்து அவங்க கொடுத்த அந்த அறிக்கைகளின் அடிப்படையில் இந்த முடிவுரையை எழுதியிருக்கு. ஆனா இதுல என்ன பெரிய வருத்தம்னா இது வந்து ஒரு முடிவுரை என்னதான் இந்த ஞானசேகரனுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இந்த வழக்க சரியான பாதையில கொண்டு போனாலும் நமக்கு இருக்க கேள்வி என்னன்னா இந்த 3 புலனாய்வு சிறப்பு புலனாய்வு பெண் அதிகாரிகளாலேயும் அந்த சாரை கண்டுபிடிக்க முடியலையா? அவர்கள் விசாரிக்க வேண்டிய விதத்துல இவனை விசாரிச்சு அவன்கிட்ட அந்த சார் யாருங்கிறத வாங்க முடியலையா? இல்ல இதுல ஏதாவது தகுடுத்தம் வேற அந்த முக்கிய பிரமுகரை மட்டும் எப்படியாவது காப்பாத்திடுவோம், இவன் வந்து வெறும் சாதாரண ஒரு தொண்டனுக்கும் கீழே தானே, ஒரு அள்ளக்கை தானே, திமுகவோட எத்தனையோ அள்ளக்கைகள்ல இது ஒரு அள்ளக்கை தானே, இது வந்து உள்ள போனா என்ன வெளியில இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி இவனை மட்டும் இந்த வழக்குல குற்றவாளியா நம்ம தீர்ப்பு கொடுத்து வேகமா இந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட 6 மாசத்துக்குள்ளேயே வந்திருக்கு. பொதுவா பாலியல் நாம நிறைய காணொலிகளில் பரவலாக பேசினதுதான் இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை இதெல்லாமே 6 மாதத்துக்குள்ள தீர்ப்பு வழங்கணும். அதுதான் அந்த சிறப்பு சட்டங்களோட சிறப்பே அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரியே இது 6 மாதத்திலேயே இறுதி தீர்ப்புக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த அள்ளக்கையை மட்டும் மாட்டி விட்டுட்டு முக்கியமான பிரமுகர் அந்த சாரை தப்பிக்க விட்டுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இருக்குது. இப்போ பழையபடி ஸ்டிக்கர் ஒட்ட வந்துட்டாங்க திமுகவோட அம்மையார் கனிமொழி அவர்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க திமுக ஆட்சி காலத்துல தான் 6 மாதத்திலேயே ஒரு வழக்கை விசாரிச்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னு. அம்மையாரே முதல்ல நாங்க கேட்கிறோம், முதல்ல இது உங்க ஆட்சியில நடந்த பெரும் அவலம். அதுலேயும் உங்களுடைய கட்சியை சேர்ந்த நபர்கள், உங்களுடைய கட்சியை சேர்ந்த அமைச்சர் அவனோட உட்காந்து அவனுடைய படுக்க அறையில் பிரியாணி திங்கிற அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறாரு. அது அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள். பரவலாக அந்த சார் இவர்தானானும் பேசப்படுது. இப்படி உங்கள் ஒரு ஆபாச கட்சியின் பிரதிநிதியாக நீங்கள் பேசுகிறதெல்லாம் உண்மையில் அருவறுப்பாக இருக்குது. முதலாவது இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. நீங்களாம் கொஞ்சம் பொத்திட்டு பேசாமல் இருந்தீங்கனாலாவது நாங்கள் கிண்டல் அடிக்காமலோ இல்லை சி என்னம்மா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்காமலோ
போயிடுவோம். ஆனால் நீங்கள் பேசி பேசி உங்களையே வந்து நாங்கள் திருப்பி திருப்பி உங்களை பார்த்து 1000 கேள்விகள் கேட்குற மாதிரி எங்களுக்கு ஒரு பாதை போட்டு கொடுத்துறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்போ பார்த்தாலும் இந்த அதிமுக திமுகவுக்கு வேலை, ஒரு நல்லது நடந்துச்சுன்னா ஸ்டிக்கர் ஒட்ட வந்துருவாங்க. இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை நிப்பாட்டியாவது தொலைங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், திருப்பியும் சொல்கிறேன், கனிமொழி அம்மையார் அவர்களே, இந்த வழக்கில் உங்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நடத்துகின்ற இந்த திமுக ஆட்சி எதுவும் செய்யவில்லை. எந்த திமுக அரசு வழக்கறிஞரும் இதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகவில்லை. உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற எந்த நபரும், எந்த ஒரு உங்களுடைய கட்சி ஆட்களோ யாரும் இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லலை. இந்த வழக்கை அதாவது முதல் தகவல் அறிக்கை பதிச்சு வெளியில இந்த உங்க ஆட்சியின் அவலத்துக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு இதுதான். இந்த பெண்ணை பற்றிய விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கையினை பரப்பி விட்டதே உங்களுடைய ஏவல் துறை தான். இப்படி நீங்க வந்து உள்ளடி வேலைகள் செய்யறதுல கெட்டிக்காரங்க. இதனால உங்க ஆட்சி, அதாவது உங்களுடைய அண்ணன், நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க தெரியுமா? எங்க கட்சியை சார்ந்து யாராவது ஏதாவது பண்ணாங்கன்ட்டு நீங்க போய் கோர்ட்டு கேஸுன்னு நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நாங்க எல்லா விவரத்தோட நாங்க சமூக வலைத்தளத்துல போடுவோம். உங்களால உயிரோட நடமாட முடியாது பார்த்துக்கோங்க. ஏன்னா திமுகனாலே ரவுடிசம், கூலிக்கு கொல்றது, நாங்க எங்க ஆட்களையே எங்களுக்கு தேவையில்லைன்னா எப்படி தாக்கரட்டிதான், லீலாவதி, பனிமலர் இந்த கேஸெல்லாம் எப்படி யார் செஞ்சாங்கன்னே தெரியாமல் முடிப்போமோ அது மாதிரி முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பூடகமான செய்தியை தான் நீங்கள் வந்து அந்த இது எஃப்ஐஆர் லீக் அப்படிங்கிறாங்க இல்லையா, அதன் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்தியது. ஆனாலும் அந்த பெண் தன் உயிருக்கும் தன்னுடைய எந்த ஒரு எதிர்காலத்துக்கும் அஞ்சாமல் அந்த பெண் உறுதியாக நின்னதுனால அந்த உறுதித்தன்மையை பார்த்த நீதிமன்றம் தான் தானாக, திரும்பவும் சொல்கிறேன், நீதிமன்றம் தான் தானாக முன் வந்து இந்த வழக்கை விசாரிச்சுது. நீதிமன்றம் தான் அந்த 3 பெண் அதிகாரிகளை நியமிச்சுது. அப்படியும் உங்களுடைய சார், உங்கள் திமுக கட்சியில் உள்ள சார் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் நாங்கள் இதில் வந்து சொல்ல வரோம். நீங்கள் உண்மையிலே எங்களுடைய திமுக ஆட்சி மிகவும் நேர்மையானது, எவ்வளவு வேகமாக தீர்ப்பு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, கொஞ்சம் நல்லதுக்கு யார் அந்த சார்னு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா, சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டியதில்லை. நாங்களே உங்களுக்கு ஒரு பெரிய மாலையாக போட்டு கும்பிட்டுடுறோம், அம்மா தாயி நல்லா இருங்க அப்படின்ட்டு. ஆனால் செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் யார் அந்த சாருன்னு திமுகவுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி சரி, 6 மாசத்துல ஏன் முடிச்சிங்கிறதுக்கு நான் ஒரு விளக்கம் வைக்கட்டுமா? ஒன்னே ஒண்ணுதான். இதை இப்படியே இழுத்துக்கிட்டே போனா என்னைக்காவது இந்த ஞானசேகரன் கொடுமை தாங்காம இல்லை அந்த வழக்குல இருந்து தப்பிக்க, இல்லை வந்து வழக்குல அப்ரூவரா மாறி, இல்லை மனசு மாறி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அந்த யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற பயத்துல கூட நீங்க எல்லாருமா கலந்து பேசி மறைமுக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த வழக்கை வந்து 6 மாதத்திலேயே முடிக்க வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில பரவலா இருக்கு. நான் சொல்லலை, நீங்க பேசின அந்த பதிவுக்கு, நீங்க போட்ட பதிவுக்கு கீழே போய் வரிசையா பாருங்க. எல்லா மக்களும் நீங்க நினைக்கிற மாதிரி மக்கள் முட்டாளெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஜெயிக்கிறது பணத்தால மட்டும் இல்ல, கண்டிப்பா ஓட்டு என்றதுல, ஓட்டு மிஷின்ல ஏதோ பாஜகவோட சேர்ந்து பண்றீங்கன்னு மட்டும் நல்லாவே புரியுது. ஏன்னா உங்களுடைய பதிவுகள்ல போய் பார்க்கும்போது உங்களை கழுவி கழுவி ஊத்திருக்காங்க. ஒருத்தர் கூட நல்லா சொன்ன மாதிரியே தெரியல. ஆக மொத்தத்துல ரேண்டமா தூக்கி பார்த்தா கூட திமுகவை வெறுப்பவர்கள் தான் அதிகம். அப்படியும் நீங்க வர்றீங்கன்னா கோல்மால் பண்ணி தான் வரீங்கிறது கண்டிப்பா புரியுது. ஏன்னா உங்கள் அண்ணன் இவ்வளோ அக்கப்போருக்கு மத்தியில் தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக நினச்சி என்னவோ நல்லாட்சி நாயகனாக கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார் இல்லையா, அவரை போற்றி புகழ்கிற மாதிரி தாய் குலங்களெல்லாம் ஆடுது. அதை பாருங்கள், அந்த போடுற வீடியோவில் போய் ஒரு நல்ல பதிவு கூட அதில் வரல. இதெல்லாம் தேவையா? ஏன்னா நீங்கள் ஈழம் போர் நடந்துட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா மாநாட மயிலாடா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவர். அதோட வர்க்கங்கள் எப்படி இருப்பீங்க? இங்கே மழை போகுது, மடு போகுது, நீர்வளம் போகுது, நீர் நிலைகள் எல்லாம் பிளாட்டுகளாக மாறிட்டு இருக்கு. அதில் உங்கள் குடும்பமும் கம்பெனிகள் பள்ளிக்கூடங்கள்லாம் ஆரம்பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு. மக்கள் வந்து பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏழை மக்களுடைய வீடுகள் இடிக்கப்படுது, எல்லாம் படுது. டெய்லி கூக்குரல் தான், எங்கே பார்த்தீங்கன்னாலும் மக்கள் கூக்குரல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. உங்கள் அண்ணன் கூலாக நின்று கேரே செட்டிங்கா அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி ஆட வச்ச ஆட 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 வச்ச ஒரு நாட்டியக்கார கும்பலை கூட்டிகிட்டு வந்து பாட்டு பாடுறாங்க. அவங்க அண்ணன் ரசிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. 1000 ரூபாயில் வாழ்க்கையை நடத்திட முடியும்னா உங்கள் ஆட்சியே தேவையில்லைம்மா. அவங்கவுங்க அந்த 1000த்தில் வாழ்ந்துக்கிட்டு ஜெகஜோதியாக போயிடலாம். நீங்கள் 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு பாதி நாளைக்கு 1000 ரூபாய் கொண்டுட்டு நீங்கள் வந்து ஒரு செலவை முடிச்சுட்டு வந்துருங்க பார்ப்போம். உங்களால் வெறும் 1000 ரூபாயில் ஒரு நாள் செலவை உங்களால் பண்ண முடியுமா? ஆனால் ஏழை மக்கள் மட்டும் நீங்கள் கொடுக்குற 1000த்தில் ஒரு 30 நாளைக்கு என்ஜாய் பண்ணிடுவாங்க. என்ன இப்படி ஒரு கற்பனை? அதாவது நீங்கள் போடுற 1000க்கு பல்லளிக்கிற மக்களை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். உங்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த 1000த்தை பார்த்து மெய் சிலிர்த்து போய் நிற்குது இல்லையா ஒரு கூட்டம், இந்த கூட்டத்துக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் தான் நம்ம சொல்லணும்.
ஆ சரி. அப்படி ஒரு அப்போ இந்த அதிவேக தீர்ப்புக்கு பின்னாடி இந்த சார தப்புவிக்கிற ஒரு திட்டமாவும் இருக்கலாம் அப்படின்னு பரவலா பேசப்படுது. சரி, நீங்க சொல்றீங்க 6 மாதத்தில் இந்த வழக்கு முடிச்சது வந்து எங்க ஆட்சியில தான் சொல்லிர்றீங்க. ஏன் பொள்ளாச்சிக்கு அப்ப அவ்ளோ நாள் ஆச்சுது? பொள்ளாச்சி அதிமுக ஆட்சியில அதிமுக புள்ளிகளின் பின்புலத்துல நடந்ததா சொல்லப்படுது. அதையாவது அதிவேகத்துல நடத்துறீங்களா? நடத்தல. ஏன்னா எடப்பாடியோட உங்க அண்ணன் போட்ட டீல் அப்படி, வாங்கிட்ட ஷேர் அப்படி. உடனடியா ஒண்ணும் பண்ண முடியாது. பண்ணிட்டா அவர் நீங்க போட்ட டீலையும் ஷேரையும் போட்டு விட்டுருவாரு. அதனால அத அப்படியே இழுத்தடிச்சு கொண்டு போய் ஒரு கட்டத்துல வந்து அப்படி சொல்லி, அந்த முக்கியமான பிரமுகரோட மகன மட்டும் அதுலருந்து தப்ப வச்சுட்டீங்க. மீதி 9 பேருக்கு தண்டனை வாங்கி குடுத்துட்டீங்க. பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய மகன் இதுல இருக்கிறாருன்னு சொல்லப்படுது. அந்த பொள்ளாச்சி ஜெயராமன் அவர மட்டும் வாங்குற ஷேருக்காக அவங்கள மட்டும் காப்பாத்தி விட்டுட்டீங்க. அதே இதுதான் இங்கேயும் உங்களுடைய திமுக பிரமுகர் அந்த சாரை காப்பாத்துறதுக்காக வேகமா இதை முடிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் எண்ணப்படுது. இன்னும் ஒண்ணு கேட்குறேன். இது 6 மாசத்துல முடிஞ்சிருச்சுன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில அந்த சக்தி இன்டர்நேஷனல் பள்ளியில நடந்த ஸ்ரீமதி என்கிற ஒரு சிறுமியின் மரண வழக்கு, அது ஏன் இன்னும் ஒரு தீர்ப்பு எட்டப்படல? அதுல உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்த புதிதில் நடந்த வழக்கு ஏன் அதுல வந்து உங்களுடைய அமைச்சரே போய் பேரம் பேசினதெல்லாம் தகவல் வருதே, அந்த நன்றி கடனுக்காக அவரை காப்பாற்றும் விதமாக அந்த ஷேர் உங்களுக்கும் கண்டிப்பா வந்திருக்கும். அதாவது உங்க திமுக தலைவருக்கும் வந்திருக்கும். அதனால அந்த இதை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தாளாளர்களை நீங்க காப்பாத்திட்டு இருக்கீங்களா? அப்படி எடுத்துக்கவா? 3 வருஷமா ஏன் அதுக்கு ஒரு விடிவகாலம் பிறக்கல? சரி, அண்ணா நகர்ல ஒரு பிள்ளையோட இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை வழக்கு, திமுக பிரமுகர், அதுல ஏன் இன்னும் தீர்ப்பு வரல? அதான் ராஜின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த பிள்ளையோட வாக்குமூலத்தெல்லாம் வெளியிட்டு இது பண்ணாங்களே, அம்மா அப்பாவை குழந்தைக்கு கண்ணு முன்னாடியே அடிச்சு இவங்க செய்யலைன்னு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வச்சாங்களே, அந்த வழக்கு தான். அதுக்கே இன்னும் தீர்ப்பு வரல. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். வண்டியா பார்த்தா கைபேசியில அவ்வளோ இந்த திமுக ஆட்சியில என்னென்ன பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு, குழந்தைகளுக்கு எவ்வளவு நடந்திருக்கு, பெண்களுக்கு எவ்வளவு நடந்திருக்குன்னு அவ்வளவு சேகரிச்சு வச்சிருக்கோம். அதுல இந்த ஒண்ணுக்கு தான் இப்போ அதிவேகத்துல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அப்ப மீதி ஒரு கணக்கில் அடங்கா ஒரு 50-60க்கு மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்குகள் இருக்கே, அதனுடைய தீர்ப்புகள்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்கு. அதுலயும் முக்கியமா இதுல சிலதுக்காவது நடவடிக்கை எடுத்துட்டீங்க, அதனால நாங்க கொஞ்சம் கப்சி இருக்க வேண்டியது இருக்கு. அதாவது லோக்கலா சாமானியர்களா எந்த அரசியல் பின்புலமும் இல்லாம எந்த ஒரு பண பின்புலமும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு பின்புலம் கொண்ட ஒரு பள்ளிக்கூடம், இதில் சாதாரண ஒரு பின்புலம் கொண்ட ஒரு குற்றவாளி அப்படின்னா அதுக்கு வந்து தண்டனை உடனே கிடைச்சிருது, கைது செய்து ஜெயிலில் போட்டுறீங்க. ஆனால் இந்த ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி வழக்கு மாதிரி உயர்தட்டு நாய்கள் செய்கின்ற அக்கப்போருக்கு வழக்குகள் ஏன் இன்னும் கிடப்பிலே கிடக்கு? ஏன் அது வாய்தா மேலே வாய்தாவாக போயிட்டுருக்கு? ஏன் அது வந்து அதுக்கு இந்த அதி தீவிர முடிவுரை எழுதப்படலை? அதெல்லாம் ஜப்பானில் நடக்குதா? அந்த வழக்குகள்லாம் ஆஸ்திரேலியாவில் நடக்குதா? அந்த வழக்குகள்லாம் ஆப்பிரிக்கா கண்டத்தில் நடக்குதா? அதுவும் தமிழ்நாட்டில் தானே நடக்குது. இதெல்லாம் கேட்டா உங்ககிட்ட பதிலே இருக்காது. அதனால கோபம் எப்ப தெரியுமா வருது? யாரோ செஞ்ச ஒரு நல்லதுக்கு நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க பாருங்க, அதுலதான் இன்னும் கோபம் பயங்கரமா வருது. இதெல்லாம் அசிங்கம், அருவருப்பு. நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுக்கு நீங்க உரிமை கொண்டாடி அதுக்கு நீங்க புகழாரம் சூட்டிக்கோங்க. நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா நாங்களே பாராட்டுவோம், பரவாயில்லையே இவங்களுக்கு கூட நல்ல மனசு இருக்கு, இவங்க திருந்திட்டாங்களா அப்படின்னு கூட நாங்க கொஞ்சம் புகழாரம் சூட்டிடுவோம். ஆனா நீங்க செய்யாத ஒண்ணுக்கு தயவு செய்து நாங்க தான், எங்க ஆட்சி தான் அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படின்னா இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்கிறதுக்கும் உங்க ஆட்சி தான் காரணம்னு நாங்க சொல்லுவோம்.